வணக்கம் சார். வந்துட்டாருண்ணே. சாரி குணசேகரன் சார், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதான் வர லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா? சாரி. உட்காருங்க. யாரு? ஆடிட்டர். ஓ, என்ன சார் எல்லாம் ரெடியா? என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடுவேன். எல்லா பேப்பரும் டாக்குமெண்ட்டும் பக்காவாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி கையெழுத்து போட்டிங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நான் என்னத்தை சார் செக் பண்ணேன்? என்னக்கா மாமா மெயின் கதைக்குள்ள வந்துட்டாரு போல. இருக்கலாம். ஜனனி வா வாமா, வா வந்து கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து? எது கையெழுத்துன்னு கேட்குறியா? பயந்துட்டியா? உன் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கம்பெனிக்கு நீ தான் எம்டி. அதுக்கான பேப்பரை தான் ஆடிட்டர் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இவங்க கம்பெனிக்கெலாம் நீ போயிட்டு ஏன் கஷ்டப்பட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கணும்? அதனால தான் உன் பேர்லேயே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷமா? ஜனனி, என்னடா இவ்வளோ பெரிய பொறுப்பை இவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்குறாருன்னு யோசிக்கிறியா? வா வா. ஆனால் குணசேகரன் சார், வயசும் அனுபவமும் ஏற ஏற வேகம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வேகத்தை ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், உங்கள் வீட்டில் கல்யாணமாகி வந்ததும் மருமகளுங்க பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறது வழக்கம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஈஸ்வரி மேடம் பேரில் 6 மாதம் கழித்து ஆரம்பிச்சிய, ரேணுகா மேடம் பேரில் 3 மாதம் கழித்து அப்ளையன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிய, அப்புறம் நந்தினி மேடம் பேரில் ஒரே மாதத்துலேயே ஆரம்பிச்சிட்டிய. இப்போ இன்னும் 1 வாரம் கூட ஆகல, இவ்வளோ அவசரமா ஜனனி மேடம் பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க? ஆடிட்டர் சார், அது அவங்களோட வேகத்தை பொறுத்தது. இப்ப ஜனனியை பொறுத்த வரைக்கும் சென்னையில படிச்ச பொண்ணு, அவ எப்பவுமே வேகமா தான் இருக்கா. அதனாலதான் அண்ணன் உடனே பிளான் பண்ணிட்டாரு. ஜனனி வாமா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, வந்து கையெழுத்து போடுவா. ஐயோ பாவம், அந்த பொண்ணுக்கு நல்ல நேரம் முடிய போகுது. ஏய், சும்மா இரு. கடைசியா நந்தினி மேடத்துக்கிட்ட இதே இடத்துல தான் கையெழுத்து வாங்கிட்டு போனேன். எல்லா நல்ல விஷயங்களும் இதே இடத்துல தான் சார் நடக்குது. இடம் அப்படி சார், ராசியா நடம்ல. ஹானஸ்டா சில விஷயங்களை சொல்றேன் சார். ஊர்ல பல பெரிய மனுஷங்களை பார்த்துருக்கேன். எல்லாம் அவங்க பேர்ல தான் நடக்கணும், நாம தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் சாதிக்கணும்னு ஓடி ஓடி அவங்க பேர்லயே சொத்தை வாங்கி போடுவாங்க. சொந்த அண்ணன் தம்பிங்களை கூட நம்பாதவங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனா குணசேகரன் சார், நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கீங்க. ஆமாமா. அடியே அமைதியா இரு. வீட்டுக்கு வர மருமகளுங்க பேர்ல கம்பெனி தொடங்குறதும் அவங்க பேர்ல சொத்து வாங்கி குவிக்கிறதும் பெரிய மனசு வேணும் சார். இதுக்கு ஜனனியம்மா, இந்த சொத்து முழுசும் குணசேகரன் சார் சுயமா சம்பாதிச்சது. இவங்க சம்பாதிச்ச சொத்துல 90% தம்பிக பேர்லயும் அம்மா பேர்லயும் மருமகளுங்க பேர்லயும் தான் இருக்கு. நானே பல சமயங்கள்ல ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன் சார் இப்படி? அப்படி என்ன சார் பண்ணிட்டாங்க இவங்க? இவருக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஆடிட்டர் சார், குணசேகரங்கிறவன் தனி மனுஷன் இல்லை, இந்த குடும்பம் தான் குணசேகரன். புரியுதா? என்னோட சொத்துக்களே இங்கே நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு எதுக்கு சார் தனியாக சொத்து? என்ன பேசுறீங்க? ஜனனி வா, வந்து கையெழுத்து போடு. அட வாமா, வா. ஆமா, தயங்காத வா. ஆதிர எந்திரிச்சுக்கோ, ஜனனி உட்காரட்டும். வேணா கொடுங்க சார். பேப்பர்லாம் பக்காவா இருக்கு. நீங்க சைன் மட்டும் போட்டா போதும், மற்றதை நான் பாத்துக்கிறேன். நல்லது, சரி. நேரம் நல்லா இருக்கு, கையெழுத்துக்களை போடு.
அங்க எம்டின்னு போட்டிருக்கிற இடத்துல பார்த்து கையெழுத்து போடுங்க. ஐயா, வெட்டுறதுக்கு ஆடு தயாரா இருக்கியா? ஏய், நீ என்ன நல்லது நடக்கிற நேரத்தில் வந்து உளறிக்கிட்டு இருக்க? ஐயா, நீங்க தானே கொலசாமிக்கு நேர்ந்து விட இளங்கடாவ பார்க்க சொன்னீங்களாமே, அதே ஒரு 5-6 பிடிச்சிட்டு வந்து வாசல்ல கட்டி வச்சிருக்காங்க அந்த மணி. நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். குலதெய்வம் கோவிலுக்கா? யாரு நேர்ந்து விடுறாங்க? ஏம்மா, நான் தான்மா குலசாமி கோயிலில் போய் ஒரு கடா வெட்டி ஒரு பொங்கலை வச்சிடலாம்னு நான் தான் ஆடு பிடிக்க சொன்னேன். பொங்கலா? ஆமாம்மா, சக்தி கல்யாணம் ஆயிருக்கு. ஜனனி பேரில் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். குலசாமியில் ஒரு பூஜை போடலாம்ல, எப்பயும் செய்யறதானம்மா. ராணி, அவங்களை இருச்சு வந்து வரேன், இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். சரிங்க. என்ன சார் கையெழுத்தே இன்னும் போடல, அதுக்குள்ள கடா விட்டு பொங்கல்னு சொல்றியே? பெரிய ஆள் சார் நீங்க. அட சும்மா இருங்க சார், நீங்க வேற. ஜனனி, கையெழுத்து போடு. கரெக்டாக பார்த்து போடுமா எல்லா இடத்துலையும். நாச்சியப்பன் மகள் ஜனனி ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆகிறா. நல்ல விஷயம்ல. எல்லா இடத்தையும் போட்டியா? சரி, கொடு. இந்தாங்க சார், பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கங்க. ஓகே சார். எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு சார். சரி சார், இந்த சாமி ரூமில் வச்சிரு. மாமா, முதல்ல அத்தை கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும், அப்புறம் மேல தாத்தா போட்டோ கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும், அதுக்கப்புறம் அத்தை பூஜை ரூம்ல ஃபைல வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதுதானே வழக்கம். எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி ஸ்மார்ட். ஆமாமா, 4 வருஷத்துக்கு முன்ன நடந்தது தானே, அதனால ஞாபகம் இருக்கு. சார், நந்தினியோட ஜனனி பயங்கர சூட்டியா சார். பாருங்க, போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன ஜனனி? நிச்சயமா மாமா, என்னை நம்பி இவ்ளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கீங்க. எங்களுக்குள்ள ஃபியூச்சர்ல பெரிய போட்டியே நடக்கும். சரிதான். சமையல் கட்டுக்குள்ளதான் போட்டி நடக்கும். சந்தோஷமா. சரி சார், சாயங்காலம் உங்க கைக்கு சேர்த்துறேன். ஃபைல் உங்க ஆஃபீஸ்க்கு வந்துடும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்புறமா. அப்ப நான் கிளம்புறேன் சார். பார்த்துக்கலாம், போயிட்டு வாங்க. வரேம்மா. சரி, அம்மா கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆண்டி, நல்லா இருமா, நல்லா இரு. ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி மாதிரி நீயும் நல்லா இரு. சரி ஆண்டி. இந்தா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஜனனிமா, குட் மார்னிங்டா. நிஜமாவே வெரி குட் மார்னிங் தான்ப்பா. ஹே, என்ன சொல்றடா? அப்பா, மாமா என் பேர்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் நான் சைன் பண்ணிட்டேன். ஹலோ அப்பா. அப்பா, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன்டா, இருக்கேன். அப்பா,
இதுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா காரணம். உங்களோட ட்ரீம் பா இது. ஆமாடா, என்னோட ட்ரீம், என்னோட கனவு. அப்பா, நீங்க இல்லாம இதெல்லாம் பாசிபிளே இல்லப்பா. ஆனா இந்த கனவை நிஜமாக்கி அச்சீவ் பண்ணது நீடா. இது உனக்கான சக்சஸ்டா. ம், உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கும் டெடிகேஷனுக்கும் உனக்கு கிடைச்ச ரெகக்னிஷன்ரா. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஜனனிமா. இனிமே நீ பாசிட்டிவா தான் இருக்கணும்டா. ஓகே? கங்க்ராச்சுலேஷன் ரா, கங்க்ராட்ஸ். இனிமே தேர் இஸ் நோ லுக்கிங் பேக். நீ மேல மேல போய்கிட்டே இருக்கணும்டா. உன்ன மாதிரி சாதிக்க நினைக்கிற யங் கேர்ள்ஸ்க்கு என் பொண்ணு ஜனனி பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாடா. இன்ஸ்பிரேஷனா இருப்பா. ஐ எம் வெரி ஹாப்பிடா. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் நடக்கும்பா. நடக்காது, நடக்கவே நடக்காது. நம்ம கல்யாணம் ஆகி வந்த புதுசுலயும் இதே மாதிரி தான் கழுத்து போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரி எந்த திக்குல இருக்குன்னு கூட போய் நம்ம பார்க்கல. அதே தான் நடக்க போகுது. ஏய், நீயும் நானும் கல்யாணம் ஆன புதுசுல ஜாலியா இருந்தோமா போனோமான்னு இருந்தோம். மாமா முன்னாடி ஒரு நாள் கூட தைரியமா பேசதில்ல. ஆனா இந்த புள்ள அப்படியா இருக்கு? வந்த உடனே படபடன்னு பாயிண்டா பேசுது. தினம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு வருது. இன்னைக்கு அந்த புள்ள செஞ்ச வேலைய நீயோ நானோ செஞ்சிருந்தா மாமா நம்மள அப்படியே செஞ்சு சேந்தில ஏத்தி வச்சிருப்பாரு. ஆனா இவ்ளோ நடந்தும் மாமா எதுவும் சொல்லாம இருக்காருன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சொல்லாம இருக்கிறத விடுங்கக்கா, பட்டுன்னு ஒரு வாரத்திலேயே ஃபேக்டரி திறந்து கொடுத்துட்டாரே. நமக்கு இப்படி ஒண்ணும் செய்யலையே. அதுதான் நானும் சொல்றேன். ஜனனி புள்ள மெட்ராஸ்ல படிச்சு வளர்ந்த புள்ள. அதனால எனக்கு என்னமோ மாமா இந்த முறை நிர்வாகத்தை நிஜமாவே ஜனனி கிட்ட கொடுப்பாருன்னு தோணுது. என்னக்கா நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்துட்டு எனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லாம போயிடுச்சு. எது நடந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். நிஜமாவே ஜனனியை ஃபேக்டரிக்கு அனுப்பி வச்சாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா ஒண்ணுக்கா, இந்த சக்திக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த ஜனனி பொண்ணு பண்ற ஒரு விஷயமும் தினம் தினம் எனக்கு படபடன்னு வருது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. எனக்கு என்னமோ ஜனனி விஷயத்துல மாமா நம்ம கிட்ட நடந்துகிட்ட மாதிரி நடந்துக்க மாட்டாருன்னு தோணுது. பாப்போம். மாமா மாறுவாக நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல. நீங்களும் அக்கா நினைக்கிறீங்க? ஈசே, இந்த பிள்ளைகளை எழுப்பி விட்டு வந்த திருப்பி படுத்துட்டாங்க பாரு. நான் போய் பாக்குறேங்க. அத்த காப்பி சுடுது. பாப்பா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. நீ குளிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு மாத்திரை போட்டியா? இப்பதான் மாத்திரை போட்டு காப்பி குடிச்சிட்டு இருக்கேன். சரி சரி. இந்த ஆதிரா ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சு. போயிட்டு போனுங்கன்னு பண்ணிச்சா? ஆமாப்பா, இன்னும் ஒரு வாரத்துல பரீட்சை இருக்கா. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சாதான் வசதியா இருக்கும்னு சொன்னா. அப்படியா? என்னமோ நினைச்சா போகுது, நினைச்சா வருது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அண்ணே, என்னப்பா வாப்பா. கிளம்பலாமா? போலாம். என்னப்பா இம்புட்டு சீக்கிரமாவா? ஆமாமா, குலதெய்வம் கோயில்ல பூஜை விஷயமா அண்ணன் யாரையோ பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் சீக்கிரமா கிளம்பிட்டோம். அவனுங்கப்பா கதிரு? அவன் தூங்கிட்டு இருக்கானே. தூங்குறானா? இன்னுமா தூங்குறேன்? நைட்டு வந்ததே லேட்டு மாமா. வர ரொம்ப லேட்டாக வரேன், ரொம்ப லேட்டாக தூங்குறேன், லேட்டாக எந்திக்கிறேன், எல்லாத்தையும் லேட்டாக செய்கிறேனாம்மா. நேரத்தில் படுத்தா தானே 2 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தா. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம். ஏம்மா, ஏற்கனவே பேசுனதுபடி குலசாமி கோயில் போய் பூஜை போட்டு வந்துடுவோமாம்மா. அந்த வேலையை பார்த்துருவோமா? நிறைய வேலை கிடக்குமா. என்ன சொல்கிற? சரிப்பா, இது என்ன பெரிய சோழியா? நம்ம போறோம், பூசைய போட போறோம், வரப்போறோம், அம்புட்டு தானே. இத போய் பெரிய சமாச்சாரமா பேசிக்கிட்டு கிடக்குற. என்னம்மா எப்படி சொல்லிட்ட? அது பெரிய சமாச்சாரம் தாம்மா. குலசாமி கோயிலுக்கு போகிறது நம்ம மட்டுமே போகிற காரியம் இல்லைம்மா. அங்காளி பங்காளி மாமன் மச்சான் எல்லாத்தையும் கூப்பிடணும்ல. அது யாருப்பா மாமன் மச்சான்? இருக்காங்கல்லம்மா, பெரிய கூட்டம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கூப்பிடணும்லம்மா. அது மட்டும் இல்லை, சம்மந்தாயிரம் எல்லாத்தையும் கூப்பிடணும்ல.
யாரு இந்த ஈஸ்வரி அப்பன், இந்த ஆட்டக்காரி அப்பன், இவங்களை எல்லாமா கூப்பிட்டு பூசை போட போற? ஆமாம்மா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிடணும். ஜனனியோட அப்பா அம்மாவை கூப்பிடணும். சரி சரி. அது மட்டும் இல்லம்மா, உன் தம்பி ஒருத்தர் இருக்காருல்ல, சாமியாடி மாமன், அவரையும் கூப்பிடணும்ல. என்னம்மா அப்படி பாக்குற? இல்லப்பா, கல்யாணத்துக்கு கூப்பிடுங்கன்னு அடிச்சுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் கூப்பிடாமையே விட்டீங்க. நான் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டீங்க. கடைசி நேரத்துல வந்தவனுக்கு எடுத்து வச்ச பட்டு வேட்டி சட்டையை கொடுக்காமையே போயிட்டீங்க. விருந்துக்கு அழைக்க வந்தவனை அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க. இப்ப வலியக்க போய் அழைக்கணும்னு சொல்றீங்க. எனக்கு ஒன்றும் விளங்கலப்பா. ஏம்மா, குலசாமி கோயிலில் போய் பூஜை போடுறது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு எல்லாரும் வந்தால் தான் நம்ம நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் எதுவும் பார்க்கக்கூடாதும்மா, எல்லாத்தையும் கூப்பிடணுமா. சரிப்பா, நீ முடிவு எடுத்துட்ட. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்ப. செய்ப்பா, செய். உன் விருப்பப்படியே செய். ஆமா, என் தம்பிய நிசமாவே கூப்பிடுவே இல்ல? ஏம்மா பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்? கண்டிப்பா கூப்பிடுவோம்மா. என்னப்பா அது? ஏமா, தம்பியை பத்தி பேசின உடனே அப்படியே முகம்லாம் தாமரை மாதிரி மலர்ந்துருச்சு. அப்படி என்னமா உன் தம்பி உனக்கு பண்ணாரு? கூட பிறந்தமாப்பா, அவங்கிட்ட இருந்துச்சுன்னா கணக்கு வழக்கு பார்க்காம பண்ணிருப்பான். அவனை கண்டாதான் உங்களுக்கு ஆக மாட்டேங்குதே. அவன் என்ன உங்ககிட்ட பணம் கேட்டானா, சொத்து பத்து கேட்டானா, இல்ல நிலம் போலம் தான் எழுதி கேட்டானா? அதெல்லாம் கேட்டிருந்தா கூட பரவாயில்லம்மா. மனசுல அந்த ஆளுக்கு எங்களை பத்தி மோசமான எண்ணங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஊர் பூரா தனித்தனியா போய் சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. கெட்ட எண்ணம் பிடிச்சவர். ஏய், ஏன் தம்பியாடா கெட்ட எண்ணம் பிடிச்சவன்? அப்படி என்னப்பா உங்களை பண்ணிட்டான்? ஏம்மா உன் தம்பியை விடுமா. பொதுவாகவே நாங்கள் யாரும் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல. நாங்கள் உண்டு எங்கள் சோழி உண்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அது உனக்கே நல்லா தெரியும். இவங்க பண்ணுற வேலைகளை பார்த்துட்டு கோவம் தான் நான் திட்டிடுவேன். வெளிப்பட எல்லாத்தையும் பேசக்கூடியவன். நான் எங்கேயாவது வார்த்தையை விட்டுருப்பேன். அந்த வார்த்தையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு மனசுக்குள்ளே விஷத்தை வச்சுக்கிட்டு அலையிறாங்க. என்ன பண்ண சொல்கிற? சரிப்பா விடு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். ஏம்மா எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கம்மா. இன்னும் 2 நாளில் பூஜையை கிளம்பணுமா. எல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுங்க. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிடுங்க. எல்லாரும் வரணும், புரியுதா? ஈஸ்வரி எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிடு. ஏம்மா எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கம்மா. இன்னும் 2 நாளில் பூஜையை கிளம்பணுமா. எல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுங்க. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிடுங்க. எல்லாரும் வரணும், புரியுதா? ஈஸ்வரி எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிடு. மாமா, எங்க அப்பா கிட்டே சொல்லுமா மாமா? எல்லாருக்கும் சொல்லணுமா. உங்கள் வீடு, ஈஸ்வரி வீடு, ரேணுகா வீடு எல்லாருக்கும் சொல்லணும். சரியா? இந்த நாச்சியை போய் கொண்டு சொல்லணும். அதை மறந்துட்டேன் பாரு. சக்தி வாடா, வெளியே வாடா. அண்ணா, அந்த பிள்ளையும் கூப்பிடுப்பா. அவன் பொண்டாட்டியை கூப்பிட்றா. நீ மட்டும் வர. ஜனனி. அது வரேன். வாமா. ஜனனி. மாமா, நான் ஏற்கனவே உன்ட்ட சொல்லியிருந்தேன்ல, நம்ம குலசாமி கோயில் போய் பூஜை போடணும். இன்னும் 2 நாளில் கிளம்புறோம். எல்லாரும் போகிறோம்மா. சொந்த பந்தம் எல்லாரும், மாமி மச்சான், அண்ணன் தம்பி எல்லாரும் போகணும். அதனால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வரணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா? நானா? ஆமாம்மா, நீ தான் சொல்லணும். நீ நம்ம வீட்டு பொண்ணு இல்லை. அவங்கள வர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதான் வழக்கம், புரியுதா? ஃபோன் பண்ணி அப்பா அம்மா வர சொல்லிடு. சரிங்க மாமா, நிச்சயமா கூப்பிடுறேன். ஃபேக்டரி திறக்கிறதுக்கும் சேர்த்து இந்த பூஜைன்னு வேற சொன்னீங்க. அப்பா அம்மா நிச்சயமா வருவாங்க. அதை அப்படி என்ன ஞாபகத்தில் வச்சுட்டே இருக்கியா? சரி 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 சரி, வர சொல்லிடு ஃபோன் பண்ணி. நம்ம குலசாமியா அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். சரியா? சரிங்க மாமா. ஆமாம், துடியான சாமிம்மா. நீ உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கியா? ஏன்பா, அவளுக்கு எதுப்பா குலங்கோத்திரம் இல்ல? அவங்க அப்பா அம்மாவே வெளியில வந்துதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏம்மா, அது கல்யாணத்துக்கு முன்னாடிமா. இது நம்ம வீட்டு போலாமா இன்னைக்கு? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கோம். அப்பா கூட்டிட்டு போனாரு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி போனது உங்க அப்பா அம்மாவோட குலசாமி. அதுக்கு நீ போயிருப்ப. இப்ப கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்துட்டு இல்ல, இனிமே நம்ம குலசாமி தான் உன் குலசாமியும், புரியுதா? ஆமா, அதனால இந்த குலசாமிகளுக்கு அடிக்கடி போகணும். சொன்னா புரிஞ்சுக்கிறியே, பரவாயில்ல. சரி சரி, போங்க, உள்ள போங்க. சக்தி, நீ உன் மாமனார்ட்ட பேசி கூப்பிடுற. சரிண்ணா. ஏன்னா இந்த கடையெல்லாம் பிடிச்சாச்சா? எல்லாம் பிடிச்சாச்சு. எத்தனை கடை பிடிச்சிருக்க? 6 கடான்னு. 6ன்னா 6 10 60 சரியா இருக்கும்.
எல்லாம் இளங்குட்டி தானே? எல்லாம் இளங்குட்டி தானே. சரி, யார் பார்த்துக்கிறா அதெல்லாம்? அண்ணி தான் பார்த்துக்கிறாங்க. அப்படியா? ம். சரி, ஈஸி, எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க. ஆ சரிம்மா, அதுக்கு கரெக்டாக இற கொடுக்கணும், தண்ணியெல்லாம் கரெக்டாக வைக்கணும். சோளப்பொரி போட சொல்லு அவன்கிட்ட சொல்லி. சொல்றேங்க. அப்போ தான் கறி நல்லாயிருக்கும். குலசாமிக்கு வெட்டுற கடாமா எந்த குத்தம் குறையும் வந்துடக்கூடாது. சரிங்க.